வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த வீடியோ தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களே தொண்டர்களே ஸ்டேட்டஸ் ஆகவும் அதை பாராட்டி பதிவுகளும் போட்டுட்டு இருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த இந்த 2.5 ஆண்டுகளில் இன்று நடந்தது மட்டும்தான் ஒரு நாகரிகமான நடந்து கொண்டார் என்று நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு நாளா வெறும் வெறுப்பு, அவதூறுகள் இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. ஒரு கட்சி தலைவரை எப்படி விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாகரிகம் இல்லாம பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மட்டும்தான் இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவரு, திமுக தலைவர் அவருக்கு வாழ்த்து சொல்லி பாராட்டி இருக்கிறாரு. அது அவருடைய நாகரிகம், அவருடைய அந்த தலைமை பண்பு. அவருக்குன்னு ஒரு தலைமை பண்பு இருந்ததுனாலதான் அவரால் இத்தனை ஆண்டு காலம் கட்சியை கூட்டணியை ஒருங்கிணைத்து செல்ல முடிந்தது. ஆட்சியும் சிறப்பாக நடத்த முடிந்தது. மக்களுக்கு எளிதாக அவர் ரீச் பண்ணாரு. அப்படிப்பட்ட தலைவரை இந்த தமிழ்நாட்டை திட்டங்களால் செம்மைப்படுத்தினார். இன்னைக்கு தமிழ்நாட்டே ஜிடிபி வளர்ச்சியில நம்பர் 1 இடத்துல இருக்குது, டபுள் டிஜிட்ல வளர்ந்துருக்கு. அப்படின்னா நம்ம எங்களுடைய தலைவர் அவர்களுடைய உழைப்பு. அவரு தூங்குறதுக்கு கூட நேரம் ஒதுக்க மாட்டாரு, சாப்பிடறதுக்கு நேரம். அவருடைய தூக்கம் என்பது 2, 3, 4 மணி நேரம் தான். அவர் வயசுக்கு அதெல்லாம் ரொம்ப அதிகம். அவர் பார்க்குற வேலையெல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சு இந்த தமிழ்நாட்டை கட்டமைச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட தலைவரை அவர் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணினது, அந்த கரூர் பிரச்சனையில எங்க தலைவர் மேல பழிய தூக்கி போட்டது, அவர் தப்பு, எங்க தலைவர் தப்பு பண்ணாருன்னா இப்ப ஏன் அவரை போய் பார்த்தாரு? ஒரு 41 பேரை கொன்னதை உங்க மேல போடுறீங்க, என் மேல பழிய போடுறீங்கன்னு விஜய் தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது பழிய போட்டவங்களை போய் ஏன் பார்த்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்படி எங்க தலைவர் அவர் கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்தே நாகரிகமா தான் அவரை விமர்சனம் பண்ணவே இல்லை. மிக மிக நாகரிகமா பேசிட்டு வந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர்களை இப்படி இவர் வெறுப்பு அரசியலை பொய்யும் புரட்டும் பேசி இளைஞர்கள் மத்தியில நஞ்ச விதைத்து அந்த பசங்க இப்ப சோசியல் மீடியாவுல டிவிக்கு தம்பிங்க கமெண்ட் பண்றத பார்த்தா அவ்வளோ இதான் காது கொடுத்து கேட்க முடியாம ரொம்ப அனாவசியமா ஒரு தலைவர் அவர் தோல்விய ரொம்ப அனாவசியமா பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞரையும் ரொம்ப மரியாதை இல்லாம அனாவசியமா பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த மாற்றத்துக்காகவே உருவாக்கின இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு என்பது இந்த நம்ம பிள்ளைங்கெல்லாம் படிக்கிறதுக்காகவே இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாரும் இந்த அளவுக்கு கல்வி வளர்ச்சி பெற்றிருக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தலைவர்களால தான். அது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம ஒரு தலைவர்களை விமர்சனம் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த நாகரிகம் இல்லாமல் அந்த பசங்க இன்னைக்கு டிவிக்கு பசங்க பேசுறாங்கன்னா அதற்கு காரணம் இவர் தான், நடிகர் விஜய் தான் காரணம். அந்த பசங்க மத்தியில வெறுப்ப விதைச்சு இன்னைக்கு எங்க தலைவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதனால அவரை இதை நாங்க நாகரிக அரசியல்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அவரு நேர்மையா உண்மைய பேசி அவர் வாக்கு சேகரித்து வெற்றி பெற்று இருந்தாருன்னா நானும் அவரை சேர்த்து பாராட்டுவேன். இது நாகரிக அரசியல்னு. இவரு அரசியல் ஸ்டண்ட் அடிக்கிறாரு, அவ்வளவுதான். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி பிரமாணம் பண்ணும்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பார்த்து வணக்கம் சொல்றாரு. ஆனா அதை பார்த்துட்டு என் மனசு கலங்கி போயிடுச்சு. என்னதான் அவரை நாங்க வாழ்நாள் முழுசு எதிர்கட்சியாவே தான் பார்த்து அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு முன்னாள் முதல்வர், எதிர்கட்சி தலைவர், ஏறக்குறைய ஒரு 50-60 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஆனா எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு சாதாரண மனுஷன், ஒரு பாமரன் வணக்கம் வச்சா வணக்கம் வைக்கிறதுக்கு தானே மரியாதை. இது என்ன இவ்வளவு தரம் தாழ்ந்து அநாகரிகமா? ஒரு பக்கம் எல்லா தமிழ்நாட்டுல இருக்கிற எதிர்கட்சிகளை சீமான கூட போய் பார்த்தீங்க. நான் சீமான கூட அது கூட அப்படி சொல்றது தப்பு. சீமானையும் போய் பார்த்தீங்க. ஆனா இவரு அப்படி என்ன உங்களுக்கு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாலும் வணக்கம் வச்சா திருப்பி வைக்கிறது தானே வணக்கம், மரியாதை, நாகரிகம்.
ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்படி ஒரு முதல்வரா நமக்கு கிடைச்சிருக்காங்க நம்ம நாட்டை ஆள போறது. காலையில எங்க தலைவரை போய் பார்க்கும்போது சரி ஏதோ நாகரிகமா வந்து பாக்குறாரு அப்படின்ட்டு நாங்க விட்டுட்டோம். ஆனால் அவரை பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணனதை பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த போக்க அவர் மாத்திக்கணும். ஏன்னா ஒரு முதல்வராகவும் ஒரு தலைவராகவும் இருக்கக்கூடியவங்க ஒரு நாகரிகமான ஒரு பண்பட்ட செயல்பாடுகளை செய்யும் போதுதான் அவங்கள ஃபாலோ பண்றவங்க அவங்களும் நாகரிகமா நடந்துக்குவாங்க. இன்னைக்கு டிவிக்கே தம்பிகளா எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுறாங்கன்னு இந்த கமெண்ட போய் பார்த்தா தெரியும். திமுக தலைவர்களை எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுறாங்கன்னு தெரியும். இப்படி நீங்க வந்துட்டு ஒரு கண்டிச்சு நாகரிகமா பேசுங்க, நாகரிகமா உரையாடுங்க சோசியல் மீடியாவுல பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிச்சாவது ஒரு அறிவுரையாவது முதல்வராக இருக்கக்கூடியவர் அறிவுரையாவது கொடுத்தாதான் இந்த நாகரிகம் அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில வரும். இனிமே முதல்வராக இருக்கக்கூடியவங்க அரசியல் பேசணும், வரலாறு பேசணும், திராவிட கருத்தியல்னா என்னன்னு பேசினா தான். ஏதோ நீங்க வந்ததுனால அந்த தம்பிங்களா இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, வந்த வரைக்கும் மகிழ்ச்சி. இப்போதான் அவங்களாம் வந்து நியூஸ் சேனலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது வரைக்கும் மகிழ்ச்சி. கொஞ்சம் அரசியல் பேசுங்க, வரலாற பேசுங்க. நம்ம எப்படி இந்த சமூக நீதியை பெற்றோம், தந்தை பெரியார் என்ன செஞ்சாரு, கலைஞர் என்ன செஞ்சாரு, அம்பேத்கர் என்ன பண்ணாரு, வரலாற பேசுங்க. தம்பிகள் வந்து இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படட்டும். நன்றி நண்பர்களே. உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.